நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுக்கப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனங்கள் 8-13 வரை வாசிக்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் விந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து செல்வோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த நேரத்தை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் வார்த்தை மூலமாக கூட ஆண்டவரே எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். எங்களோட ஜீவியங்கள் இன்னும் சிறந்த வகையில் இருக்கவும் ஆண்டவரே, உமக்கென்று உம்மில் வளர்ந்து நாங்கள் உமக்கென்று ஜீவிக்கிற ஜனங்களாக எங்களை வழிநடத்தும். இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு ஆயத்தமாய் இருங்கள். The title of today's message is Be Ready. இந்த வார்த்தைகள் நம் அநேக நேரம் நாம் கேட்டிருப்போம். We would have heard this phrase be ready very often in many areas of our life. இந்த தேசத்தில் கூட தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இந்த அரசாங்கம் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஆயத்தமாய் இருங்கள் என்று. And as technology advances and grows at a fast pace, the government tells the people, be ready, be prepared. In the terms of security, பாதுகாப்பின் வகையில் காணும்போது கூட நம்மளோட பாதுகாப்பின் மத்தியில் அவர்கள் சொல்வார்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று. Even in the area of security, our forces are informed, be ready. And so this word be ready, this phrase of be ready is used very everywhere, many places, to prepare, to be to prepare oneself for a particular situation or condition. இந்த வசனங்கள் ஏன் பயன்படுத்தப்படும் அநேக இந்த நாட்டில் மட்டும் உலகம் முழுவதும் என்றால் ஒரு நிலைமைக்கு ஆயத்தமாக இருக்க பயன்படுத்தப்படும். அதே போலாக தான் வேதாகமும் நம் கிறிஸ்தவர்களுக்கு ஆயத்தமாக இருக்க சொல்கிறது. In the same way, the Bible informs Christians to be ready. To be ready in a different way. வித்தியாசமான ஒரு நிலைமையில் ஆவிக்குரிய வகையில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதாகமும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. The scripture encourages us, reminds us that we are to be ready in a spiritual manner, in our spiritual life. It talks about the coming of Christ at the age to come. இந்த இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வசனங்களை பார்க்கும்போது இயேசுவோட இந்த உலகத்தை நம்ம எப்படி வாழணும், இந்த உலகம் ஒரு முடிவுக்குள் வருகிறது, அதில் நம்ம எப்படி வாழணும் என்று அங்கே எடுத்து காட்டுகிறது. The passage that was read in 2 Peter 3:8-13 reveals about how we should live our life as the world comes, as this age comes to an end. So we are told to be ready at the end of this age and the age to come.
ஆயத்தமாக இருங்கள். இந்த 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 காலத்தின் முடிவுக்குள்ளும் அதே நேரத்தில் வருகிற காலங்களுக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. The scripture encourages us to be ready because this age is coming to an end and a new age is coming, an age to come is coming. In Matthew 24, the disciples asked Jesus, what will be the sign of your coming and the end of the age? மத்திய 24வது அதிகாரத்தில் சீஷர்கள் இயேசுவை நோக்கி அவர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? What is the sign that you are coming and what is the sign of the age that is coming? And Jesus gives them in that chapter, in Matthew 24, some of the signs that they can expect. அவரை அந்த அதிகாரத்தில் மத்திய 24வது அதிகாரத்தில் அவர் இயேசு சீஷருக்கு எடுத்து சொல்கிறார். நடக்கக்கூடிய சம்பவங்கள் காரியங்களை குறித்து எடுத்து சொல்கிறார். வேதத்தில் அநேக இடங்களில் அந்த கடைசி நாட்களில் சொல்லப்பட்ட நாட்களில் அந்த இந்த இந்த காலங்கள் முடியும் நேரத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று கூட எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. Even in the book of Revelation, in other parts of the Bible, it has been revealed or it has been prophesied as to what will happen in the days that when this age comes to an end. And so, but Jesus spoke of the age of this age and the age to come. அப்படி இருக்க இயேசு இந்த காலங்களை குறித்தும் வரக்கூடிய காலங்களை குறித்தும் அவர் பேசுகிறார். ஆனால் அவர் நம்ம இதில் மேல் நம்மளோட கவனம் இருக்க வேணும் என்று சொல்றார் என்றால், அந்த நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து சொல்லவில்லை, ஆனால் அந்த காலங்களோட முடிவும் அந்த வரக்கூடிய காலத்தின் ஆரம்பத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Jesus had explained some of the things that will happen. But what he was highlighting here is for his disciples not to concentrate on the events that will take place towards the end of this age, but rather to consider the end of this age and the coming of the new age. At the end of this age is, and he's saying not about the physical destruction of the earth, but itself the change of the system, where the end of this age in which the human system will come to an end and the kingdom of God will then take over. And that is what Jesus is telling disciples to consider. அவர் எதை குறித்து எடுத்து சொல்றாருனாக்கா, அந்த நடக்கக்கூடிய சம்பவத்தில் உலகம் எப்படி அழியும் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. அது நாம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் மீண்டுமாக வாசிப்பதை கேட்போமாக. In 2 Peter 3:10 it says here, and then the heavens will pass away with a roar, and the heavenly bodies will be burnt up and dissolved, and the earth and the works that are done on it will be exposed. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த உலகம் முடியும் காலத்தில் அநேக சம்பவங்கள் நடக்கும். இயேசு சொல்கிறார், அந்த சம்பவங்கள் மேல் நம்மளோட கவனம் இல்லாமல் அந்த காலங்களில் மனுஷனோட அரசாளிகை முடிந்து ஆண்டவரோட அரசாளிகை ஆரம்பிக்கிறத அந்த மாற்றத்தை தான் நாம் கவனிக்க வேண்டும் என்று எடுத்து காட்டுகிறார். At the end of the age, there's the physical destruction that is talked about in these passages. But Jesus is saying we are not to really concentrate on that destruction, but rather in the change where the human system ends and the establishment of God's kingdom
takes over. And he says that is what we got to look forward to. One age or era leads to another. ஒரு காலம் இன்னொரு காலத்துக்கு வழி நடத்துகிறது. And one ends and the another more glorious one comes in. ஒரு காலம் முடிகிறது, இன்னும் மகிமை சிறந்த இன்னொரு காலம் அது வருகிறது. In which only those who have a right relationship with God would be permitted into the age to come. ஆண்டவரோட சரியான உறவுக்குள் இருக்கிறவர்கள் மட்டுமே அந்த வரக்கூடிய காலத்தில் அவர்கள் பிரவேசிக்க முடியும் என்று அங்கே எடுத்து காட்டுகிறது. And that is why mankind is called to turn to God in this age for salvation. அதனால்தான் இந்த காலங்களில் மனுஷர்கள் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும் என்று எடுத்து சொல்லப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்றது. In 2 Corinthians 6 verse 2 it says, for he says, in a favorable time I will listen to you, and in a day of salvation I've helped you. Behold, now is the favorable time. Behold, now is the day of salvation. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆமென். இப்பொழுதே இரட்சணிய நாள். அதனால் சொல்லப்பட்டிருக்கு, ஆயத்தமாய் இருங்கள், அந்த காலங்கள் வருகிறது. And the beginning of the age to come is marked by Jesus' second coming. அது எப்போ ஆரம்பிக்கும் என்றால் இயேசுவோட 2ஆம் வருகையோடு வரக்கூடிய காலமாக இருக்கிறது. It comes when Jesus comes. The kingdom will be established. ஆண்டவருடைய ராஜ்யம் அமைக்கப்படும். அதனால்தான் இயேசு மத்தேயு 24வது அதிகாரம் 44வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். And that is why Jesus said in Matthew 24 verse 44, therefore you also must be ready, for the Son of Man is coming at an hour you do not expect. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாயிருங்கள். Be ready. You must be ready, because he will come at a time when you do not expect. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் காலங்களில் அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்ததை நாம் கேட்டோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிறது போலாக வருவார் என்று. In 2 Peter 3:10 it says, but the day of the Lord will come as a thief, like a thief. எப்போ ஒரு திருடன் வீட்டுக்குள் வருவான் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். அறிந்திருந்தால் அவன் வரும் போது அவனை பிடிக்கும்படி வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவன் வருகிற நேரம் அறியாத இருப்பதனால் அவன் வந்துவிட்டு போகிறான். It's like a thief coming into your house. You do not know when he will come. If you knew, you could make the necessary arrangements to have him caught. But because we do not know, and that Jesus uses that example to show that his coming will be like that, that there will those who do not believe in him and those who do not know him will be caught by surprise by his coming. அந்த இயேசு அந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறார். அந்த திருடன் வருது போலாக. ஏனென்றால் அவரை அறியாதவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவர்களுக்கு அவரோட வருகை ஒரு திருடன் வருது போலாக திடீரென்று வருவார் என்று எச்சரிக்கையாக அவர் எடுத்து சொல்கிறார். ஆனால் விசுவாசிகளுக்கோ அந்த தயக்கம் இருக்காது. பட் பிலீவர்ஸ் do not have to fear, for they anticipate his coming. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவர் வருவார் என்று. They are living in anticipation of the coming Lord. By accepting Jesus as your Lord and Savior, you are granted forgiveness of sins, mercy and salvation, and the promise of a life with God.
இயேசு எதிர்பார்க்கிறவர்கள் அவர்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் ரட்சிப்பு பெற்று ஆண்டவரோட ராஜ்யத்தை எதிர்பார்த்து வாழ்கிறதுனால் அவர்களுக்கு அது ஒரு தயக்கமாக இருக்காது. Knowing this, how then should we live? இதை அறிந்த நாம், அவர் வருவார், திடீரென்று வருவார், அந்த காலங்கள் வரும், இந்த காலங்கள் முடிந்துவிடும் என்று நாம் அறிந்த நாம் எப்படியாக நாம் வாழ வேண்டும்? In light of the fact that this world order and the things associated with it will be dissolved, we should live our lives seeking first the kingdom of God and its righteousness. இந்த உலகம் அழிந்துவிடும், புதிய ராஜ்யம் வரும் என்று நாம் அறிந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியையும் நாம் நாடுகிற ஜனங்களாக வாழ வேண்டும். That is having holy conduct and godliness. நம்மளோட வாழ்க்கையில் நடத்தை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். We are to seek the things of God as a priority over things of the world. உலகத்தின் காரியத்தை விட ஆண்டவரோட காரியத்தை தான் நாம் அதிகமாக நாட வேண்டும். Through scripture, God's holiness is emphasized and his people are called to reflect it. வேதகமும் என்ன ஆண்டவரோட ஜனங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது என்றால் அவர்கள் பரிசுத்தத்தில் வாழ வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோட பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று அது வெளிப்படுத்துகிறது. In our hearts are really set, if our hearts are really set on the coming of the Lord, we will then endeavor to walk godly in regard to our brothers and sisters. நம் உள்ளங்களில் நம்ம ஒரு முடிவு எடுத்து விட்டோம் என்றால், நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், ஆண்டவரின் வருகையை எதிர்பார்த்து வாழ்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் என்று அந்த உள்ளத்தில் நம் முடிவு எடுத்து விட்டோம் என்றால், அப்பொழுது நம்மளோட வாழ்க்கை பிறரோட ஒரு சமாதானம், ஒரு நன்மை உள்ள வாழ்க்கையாக காணப்படும். And to renounce ungodliness and worldly passions. உலகத்தின் இச்சையும் அசுத்தத்தையும் நம் இருந்து விலகி வாழ்வோம். And to live sensible, upright and godly lives in the present age. இந்த காலங்களில் தெய்வ பயத்துடன் நல்ல நடத்தை, தெய்வ பரிசுத்த நடத்தையுடன் நாம் வாழ்வோம். As we wait for the blessed hope and glorious appearance of our great God and the Savior, Jesus Christ. அது இயேசுவோட வருகையும் ஆண்டவரோட ராஜ்யம் அமைக்கப்படும் என்று ஆவலுடன் நாம் எதிர்பார்த்து வாழ்வோம். Jesus in the parables in Matthew 25 illustrated how the wise and the foolish virgins were waiting for the wedding banquet. மத்திய 25வது அதிகாரத்தில் இயேசு ஒரு ஓமை சொல்கிறார். 10 கன்னிகளை குறித்து அவர்கள் ஒரு அந்த திருமண கொண்டாட்டத்துக்காக அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் காத்து கொண்டு இருக்கிற தோற்றத்தை வைத்து இயேசு எடுத்து சொல்கிறார், எப்படி நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று. He uses that parable to explain how his people should be waiting for his coming. It should be with watchfulness and readiness. நம் கவனத்துடன் ஆயத்தமாக ஆவலுடன் காத்திருக்க வேண்டும் என்று அவர் எடுத்து காட்டுகிறார். Living in anticipation of Christ's return involves an attitude of vigilance. நம்ம இயேசுவோட வருகையை காத்து இருக்கும் போது எப்படியாக நம்ம காத்திருக்க வேண்டும் என்றால் வெளிப்புடன் நாம் காத்திருக்க வேண்டும். This vigilance does not foster fear. அந்த விழிப்புடன் காத்திருக்கிறது அது பயத்தினால் அல்ல, ஆனால் எதிர்பார்த்தலுடன். It is not with fear, but with anticipation and expectancy of the kingdom coming. Focusing on Christ's return heightens our resolve to resist sin, practice forgiveness, and cultivate qualities like patience, love, and integrity. அப்படியாக நம்ம காத்து இருக்கும் போது நம் பாவத்தை வெறுத்து மன்னிக்கிற உள்ளத்தோடு, பிறரை மன்னிக்கிற உள்ளத்தோடு, அதே நேரத்தில் நல்ல குணாதிசங்கள், அன்பினாலும்
வளரும்படி நாம் எதிர்பார்ப்போம், வாழுவோம். அப்படி இருக்கையில் நம்முடைய அனைத்தின வாழ்க்கை எப்படி இருக்கணும்? If we are to live in that way, then how should our daily lives be? Our daily lives should have prayer and devotion. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ஜபம் காண வேண்டும். A regular commitment of prayer fosters intimacy with God and cultivates peace while awaiting Christ's return. நம் ஜெபத்தில் அனுதினமும் ஜெபத்தில் இருக்கும் போது அது ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள் மட்டுமல்ல, அது நம்மளோட எதிர்பார்த்தல், அவரோட வருகையோட எதிர்பார்த்தலுக்கு ஒரு சமாதானத்தை கூட நம் வாழ்க்கையில் உண்டுபடுத்தணும். And it also encourages us at the same time to proclaim the good news because of the urgency of his coming. அவர் விரைவில் வருகிறார், எப்போ வருவார் என்று தெரியவில்லை என்று அறிந்த அவர் கொடுத்த நமக்கு கட்டளை, பிறருக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற கொடுத்த அந்த கட்டளை நாம் விரைவாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. And our involvement in the community, where we encourage one another to grow together so that we can resist the pressures of the world together. அதே நேரத்தில் நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள் ஒன்றாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வருகிற தாக்குதல்களை நாம் ஒன்றாக எதிர்த்து நிற்க உதவி செய்யும். The transforming work of the Holy Spirit in our life, also in preparation of the arrival, helps us to remain focused on the coming of Christ. பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிற இந்த மறுரூபமான மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து செய்கிற இந்த மாற்றங்கள் நமக்கு உதவி செய்யும் அந்த வருகையை எதிர்பார்க்க. இறுதியாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians 15 verse 58 it says, "Therefore my beloved brothers, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, because you know that your labor in the Lord is not in vain." ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வீணாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. விரிவாதாய் அறிந்து, இட் இஸ் நாட் இன் வெயின். நீங்க கர்த்தருக்கு படுகிற பாடுகள் வீண் பாடுகள் அல்ல. The work that you do, the anticipation that you do, the waiting for the Lord that you do is not in vain because he is coming. ஏனென்றால் அவர் வருகிறவராக இருக்கிறார். Therefore be steady, be steadfast, marked by deeper devotion to God. அதனால் ஆயத்தமாய் இருங்கள், உறுதியாய் இருங்கள், ஆண்டவருக்கு இன்னும் தெய்வ பக்தியாய் இருங்கள். Reflect the heart of how one should live in anticipation of the glorious return of God. நம்மளோட இருதயம், நம்மளோட வாழ்க்கை வெளிப்படுத்தணும் எப்படியாக நம்ம ஆண்டவருக்கு வாழ வேண்டும் என்று. Whether it happens in your lifetime or beyond, the call remains the same. நம்முடைய வாழ்க்கை காலம் திடீர்னு முடிந்து விடலாம், இல்லை அவரோட வருகை வரைக்கும் நம்ம இருக்கலாம். எதா இருந்தாலும் அந்த அழைப்பு ஒன்றுதான், ஆயத்தமாய் இருங்கள். Live with urgency, faithfulness and hope, knowing that the bridegroom is coming for his bride. கர்த்தர் அவரோட மனைவாட்டிக்காக வருகிறார் என்று அறிந்து நாம் உண்மையுடன், நம்பிக்கையுடன், விசுவாசத்துடன் நாம் ஜீவிப்போமாக. ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாக நீர் மீண்டுமாக உறுதிப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we want to just thank you for the assurance that your kingdom is coming, that your kingdom will be established when Jesus comes. உம்முடைய ராஜ்யம் வருகிறது, அது அமைக்கப்படும் இயேசுவோட வருகையில் என்று கொடுக்கிற இந்த உறுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, தொடர்ந்து நாம் உங்கள் அந்த விசுவாசத்துடன் வாழ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. Lord, strengthen everyone who is hearing this message, that their life, that they will hold on to the hope and they will be strengthened in their faith to live their life, to look forward to your coming. Strengthen them and bless them this day. In Jesus' name I pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜுல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.